வந்து நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி செமையாக டென்ஷனாக இருக்காங்க. உடனே வந்து பாட்டி வந்து என்ன வெண்ணிலா இவ்வளோ வந்து டென்ஷனாக இருக்கேன்னொன்னே, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அவங்கள. யாரை சொல்கிற? வேறு யார் ஊர்லேருந்து வந்திருக்காங்களா அந்த பாட்டியை தான். ப்ளீஸ் பாட்டி எப்படியாவது அவங்கள அனுப்பிச்சிடுங்க அப்படின்னோன்னா, அதெல்லாம் அனுப்ப முடியாதுமா. இங்கே பாரு சிவகாமிக்கு குணமானா தான் அனுப்ப முடியும், இல்லைன்னா இது வேறு மாதிரி பிரச்சனையாயிடும். அவங்கள பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க ஊரையே கூப்பிட்டுருவாங்க. அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கும் கடுப்பாக தான் இருக்குது. அவங்க பண்ணுறதெல்லாம் என்ன பண்ணுறது? எல்லாம் தலை எழுத்து. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேணிலா. கூடிய சீக்கிரம் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. ஏன்னா சிவகாமிக்கு குணமாயிடும். இப்போவே சிவகாமி பற்றியா நல்லா தான் இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்காது. நீ கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. சரி இவங்களே இப்படி சொல்கிறாங்க, அப்போ இங்கேருந்து அவங்க போக மாட்டாங்களா அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கண்மணி பார்த்துட்டு வந்து உடனே கண்ணை காட்டுறாங்க. பார்த்துட்டு உடனே சரி சரி கண்மணி வெளியே சுடுதண்ணி வச்சுருக்கேன் இப்போ எடுத்துகிட்டு வரியா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு வரதுக்காக சமையல் கட்டுக்கு கண்மணி இங்கே பாரு சிவகாமி, முக்கியமான விஷயம், கண்மணியும் அன்பும் இன்றைக்கி ஒரே ரூமில் தான் தூங்கணும். அது எப்படி முடியும்? கண்மணி ஒத்துக்க மாட்டாளே. அவள் நேற்றே போக மாட்டேன்னு சொல்லிட்டா. இன்றைக்கி போய் தான் ஆகணும் அவளை. அதுக்கு ஒரு வழி வச்சுருக்கேன். என்ன வழி? ஒன்றும் கிடையாது. அன்புக்கிட்ட வேறு மாதிரி சொல்ல போகிறேன். என்ன சொல்ல, அன்புக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எப்படியாவது கண்மணியை பார்த்துக்கிறதுக்கு அனுப்பணும். உனக்கு நீ தாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லணும் அப்படின்னோடனே, இதெல்லாம் நடக்குமா? கண்மணி அன்பு மேலே கோவமாக இருக்காளே, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி சரி அப்படின்னு சொன்னேன். சரி நான் அன்புக்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக போகிறாங்க பாட்டி. நீ பார்த்துக்கம்மா, ஒத்தரம் கொடு அவளுக்கு, காலுக்கு நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்மணி ஒத்தரம் கொடுத்துட்டே இருக்காங்க சிவகாமிக்கு. எங்கே வந்து அன்பு வந்துட்டோன்னே, அன்பு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்ன பாட்டி அப்படின்னோடனே, பாட்டி நீங்கள் இன்றைக்கி பண்ண விஷயம்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாட்டி. கண்மணி கூட்டி விட்டது எவ்வளோ சந்தோஷமாக. சரி அந்த சந்தோஷப்பட்டு போதுமா? கண்மணி ஒரு ரூமில் வந்து உன் கூட வந்து தங்க வேணாவா அப்படின்னோடனே, அதெல்லாம் நடக்குமானே தெரியலையே பாட்டி. கண்மணி தான் என்னை பார்த்தாவே எரிஞ்சு விழுறாளே, அவள் எப்படி ஏன் ரூமுக்கு வருவா? நானும் அவளை எப்படி ஒன்றா இருப்போம், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னோடனே, அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்க தான் வந்திருக்கேன். சொல்லுங்கள் பாட்டி, என்ன ஐடியா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை, உனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆகணும். எனக்கு ஆனால் நல்லா தானே இருக்க, பாருங்கள் எவ்வளோ ஃபிட்டாக இருக்கேன்னு. ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் உனக்கு. உன் பொண்டாட்டி உன் ரூமுக்கு வர வேணாவா? வரணும். அப்போ உனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, நான் எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் கண்மணி வரமாட்டா, கண்டிப்பாக வருவா, வர வைப்பேன் நான். இல்லை பாட்டி, என் மேலே அவளுக்கு கோவம் இருக்குது, அவள் எப்படி வருவா? நான் பார்த்துக்கிறேன், நீ உடம்பு சரியாத மாதிரி போயிட்டு ரூமில் படுத்துக்கோ சரியா அப்படின்னோடனே, சரிங்க பாட்டி அப்படி சொல்லிட்டு, அப்பா கண்மணி வந்துருவாளா அப்படி சொல்லி சந்தோஷமாக வந்து ரூமில் போய் படுக்க போகிறாரு. ஐயோ நான் என்ன சொல்வேன் சிவகாமி அப்படி சொல்லிட்டு ஓடி வராங்க பாட்டி. ஒன்று வந்து என்னாச்சு பாட்டி அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அன்புக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, அவனை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, நீயும் இப்படி படுத்த படுக்கையாக இருக்க, நானும் பார்த்துக்கலான்னா என் வயசான காலத்தில் நான் எப்படி அவனை பார்த்துக்க முடியும்? இங்கே யார் இருக்கா சரியாக பார்த்துக்கிறதுக்கு? எல்லாருமே வந்து சுயநலவாதிங்க, அவங்க வேலையே சரியாக இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அழறாங்க. உடனே வந்து ஐயோ சிவகாமி நீ டென்ஷன் ஆகாத, உனக்கு ஏதாவது ஆகிட போகுது அப்படின்னோடனே, பாட்டி எதுக்காக அவங்கள நீங்கள் டென்ஷன் படுத்துறீங்க? பாருங்கள் அத்தை ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ தெரியுதா, ஒன்றுனா பிள்ளைக்கு ஒன்றுனா எந்த அம்மாவும் துடிக்க தான் செய்வா. இப்போது அன்புக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் அவள் இப்படி ஆகிறா. கண்மணி நீ நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, நீ அன்பை போய் கவனிச்சிக்கினா இவ சரியாயிடுவா. அதோட நான் அவரை கவனிச்சுக்கணுமா? என்னால் முடியாது பாட்டி, இங்கே பாரு உன் அத்தை சரியாகணுமா இல்லையா? பாட்டி அது வந்து போ கண்மணி அப்படி சொல்லிட்டு, நீ வா நான் கூட்டின்னு போய் விடுறேன் அப்படி சொல்லிட்டு அன்பு ரூமில் விடுறாங்க. அன்பு கண்மணி வந்திருக்கா, இதுக்கப்புறம் கவலைப்படாத, உன்னை நல்லா கவனிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து கண்மணி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அன்புக்கு வந்து சரி இந்தாங்க தண்ணி குடிங்க, அப்படி சாக்லேட் போடுங்க அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சந்தோஷமாக இருக்கார் அன்பு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ரூமில் இருக்கிறத வந்து வெண்ணிலா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. கண்மணி இப்படி அன்பு ரூமுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறது தவிக்கிறாங்க.